பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான அவேர்னஸை பற்றி பேச போகிறோம். நம்முடைய சேனலில் அதிகமாக கிராமப்புறத்தை சார்ந்த உறவுகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் அதிக அளவில் இதை ஷேர் பண்ணுங்கள். நாமளும் கிராமப்புறத்தில் வசிப்பதுனால கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் நமக்கு என்னன்னு தெரியறதுனால நம்ம அதை விழிப்புணர்வாக நிறைய விஷயங்களை கடத்திட்டு இருக்கோம். அந்த விதத்தில் தற்போது ஹைகோர்ட் தமிழக அரசுக்கு ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. என்னன்னா, நம்ம கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம 2 விதமான நமக்கு சோர்ஸ் இருக்கு. வாழ்வாதாரத்துக்கு சோர்ஸ். ஒண்ணு நம்ம விவசாயம் செய்வோம். இன்னொன்னு கூலி தொழில் செய்வோம். விவசாய தொழில் என்பது பெரும்பாலும் ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை, விருதுநகர் இது போன்ற மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு போகம் தான் வானம் பார்த்த பூமி இருக்கிற அந்த ஏரியாக்கள்ல ஒரு போகம் தான் அதிகமா விவசாயம் செய்யும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் விவசாய வேலை பார்ப்போம். பாக்கி இருக்கக்கூடிய மாதங்கள் எல்லாமே கூலி வேலைக்கு போவது வழக்கமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் சிறு பிள்ளையிலேருந்து இருந்த இந்த நாட்கள் வரைக்கும் எண்ணிலடங்காத உறவு எங்கள் ஊரை சார்ந்த எண்ணிலடங்காத தகப்பன்மார்கள், அண்ணன்மார்கள் எல்லாரும் அக்காமார்கள் எல்லாருமே எங்கே போவாங்க அப்படின்னா, அந்த சீமக்கருவேல மரத்தை வெட்டி அதை ஏற்றுவதற்கும் அந்த வேலைக்கு போவாங்க. அது தினக்கூலியாக அந்த வேலைக்கு இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஹைகோர்ட் போட்டிருக்கிற பெரிய உத்தரவு என்னன்னா, இந்த சீமக்கருவேல மரங்களை அகற்றி விட வேண்டும் அப்படிங்கிறத உத்தரவு போட்டிருக்காங்க. அது எந்த மாதிரி அப்படின்னா, சீமக்கருவேல மரம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுனால அதை அகற்றுவதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் முன்னுக்கு வரணும். அப்படி தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் முன்னுக்கு வரும்போது, நாங்கள் இந்த சீமக்கருவேல மரத்தை கம்மாயில் இருக்கிறத அகற்றி தரோம், ஒரு குளங்கள்ல இருக்கிறத அகற்றி தரோம்னு முன்னுக்கு வந்தா உடனடியாக 24 மணி நேரத்தில் தமிழக அரசு அவங்களுக்கு அனுமதி கொடுத்துடணும் அப்படிங்கிறத ஹைகோர்ட் ஒரு ஆர்டரா தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு கிராமப்புறத்தில் 2 வாழ்வாதாரம் இருக்குன்னு சொன்னோம். ஒன்று விவசாயம், இன்னொன்று இந்த கூலி தொழில். இப்போ இப்போ இந்த கூலி தொழில் இந்த சீமக்கருவேல மரத்தை அகற்றுவதனால ஒன்று நம்மளுக்கு பெரிய அளவில் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பாதிக்கப்படுவதோட அதிகம் பாதிப்பு என்னன்னு கேட்டால், இந்த சீமக்கருவேல மரத்தினால நமக்கு நீர் ஆதாரம் பாதிக்கப்படுது. அது மாதிரி காற்றில் இருக்க ஈரப்பதத்தெல்லாம் அந்த சீமக்கருவேல மரம் உறிஞ்சி நமக்கு ஒரு பெரிய கேடை விளைவிக்குது. அதனால இதை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பக்கத்துடைய நியாயமான ஒரு கோரிக்கையும் கூட அதுவும் சரியானதான். ஆனா நம்ம இதை 2 வகையில நம்ம அரசாங்கத்துக்கு கடத்த வேண்டிய தேவை இருக்கு. ஒண்ணு, அகற்றுவதற்கு மிக சிறந்த ஒரு வழிகாட்டி நெறிமுறையை வெளியிட வேண்டியது அவசியமா இருக்கு. இதை வெளியிடும் போது அரசாங்கம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சீமக்கருவேல மரத்தை நம்பி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்ல, அதுக்குள்ள இருக்கக்கூடிய மிருக ஜீவன்களும் நிறைய இருக்கு. இப்ப எங்க ஏரியால பாத்தீங்கன்னா அதிக அளவுல மான் நிறைய இருக்கு, மயில் நிறைய இருக்கு, நரி நிறைய இருக்கு, முயல் நிறைய இருக்கு. இப்படி நம்மளோட பக்கத்துல வாழக்கூடிய அந்த ஜீவராசிகள் எல்லாம் இந்த சீமக்கருவேல மரம் ஒரு 10 ஏக்கருக்கு ஒரு கண்மாயில் இருக்கு, அதை அகற்றுவதற்கு ஒரு தன்னார்வ நிறுவனம் வருது, உடனே அகற்றிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க குயிக்கா அந்த 10 ஏக்கரை அகற்ற முன் வரும்போது அங்க இருக்கக்கூடிய மிருக ஜீவன்கள் எல்லாமே எங்க போக ஆரம்பிக்கும். இப்போ ஒட்டுமொத்தமா தமிழகத்துல எல்லா சீமக்கருவேல மரத்தையும் அகற்றும் போது இது எங்க போய் வாழும்? அப்ப வாழ்வாதாரத்திற்கென்று ஒரு வழியை அதுக்கு உருவாக்க வேண்டியது ஒன்றா இருக்கு. இது மிருகங்கள் மட்டுமல்ல, பறவைகளும் எண்ணற்ற பறவைகளும் அந்த சீமக்கருவேல மரத்துல கூடு கட்டி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப பாருங்க, இயற்கையையும் நம்ம அழிக்காம இருக்கணும், அதே சமயத்துல ஒரு மாற்று வழியை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப சீமக்கருவேல மரத்தை அகற்றும் போது அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழியை அரசாங்கம் கொண்டு வர வேண்டியது அத்தியாவசியமான ஒரு அவசியமா இருக்கு. ஆகவே தமிழக அரசு இதை பேஸ் பண்ணி தான் சுற்றறிக்கை வெளியிடணும். அது ஒரு வழிகாட்டி நெறிமுறை வெளியிடணும். ஒரு ஒரு கண்மாயில இருக்கிற சீமக்கருவேல மரத்தை அகற்றணும்னா அதை அகற்றுவதற்கு இந்தந்த விதிமுறைகள் வைக்கிறாங்கல்ல, அதை தாண்டி அதுக்கு மாற்றா ஏதாவது சீமக்கருவேல இருந்த இடத்துல மாற்றான வேற மரங்களை நட்டு அதை பராமரிக்கிறதுக்கு, அதை கண்காணிப்பதற்கு, அதை வளர்த்து எடுப்பதற்கு கூடுதலாக அரசு நிதி ஒதுக்கி அதற்கென்ற பணியாளர்களை நியமிச்சு அப்படி ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை உண்டாக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு பார்வையாக இருக்கு. இப்ப சீமக்கருவேல மரத்தினால நன்மை என்பதை விட தீமை தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வழக்கு தொடுத்த திரு வைகோ அவர்களுடைய வாதமா இருக்கு. ஆனா அந்த வாதத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றுதான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு காலகட்டங்கள்ல எல்னினோன்னு ஒன்று வருதுன்றாங்க, அது பெரிய வெப்பத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த சீமக்கருவேல மரம் அதிக வெப்பத்தை ஜென்ரேட் பண்ணுச்சுன்னா நம்ம வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கதான் செய்யுது. ஆனா அதை அகற்ற ஒரு மாற்று வழியையும் அரசாங்கம் உண்டாக்க வேண்டும் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சூழலா இருக்கு. நான் அதை தான் இந்த வீடியோல நம்ம வலியுறுத்துறோம். ஆகவே எண்ணிலடங்காத உறவுகள் உங்க ஏரியாவில் நீங்க தன்னார்வ தொண்டு நிறுவனமா இருக்கிறீங்க, நீங்க சீமக்கருவேல மரத்தை அகற்றுவதற்கு முன் வரீங்கன்னா, அகற்றுவதற்கு முன்னாடி சில மாற்று வழிகளை அரசாங்கத்திலிருந்து கேட்டு நீங்க பெற்று அதையும் செய்வதற்கு நீங்க முன்னுக்கு வர வேண்டும். அதற்கான நிதி அரசாங்கம் ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல ஒரு விழிப்புணர்வா நம்ம பதிவு பண்றோம். ஓகே, இப்போ இந்த வழக்கோட சாராம்சம் என்ன, இந்த செய்தி வெளியிட்டிருக்கிற நோக்கம் என்ன, வைகோ அவர்கள் என்ன சொல்லி இந்த வழக்குல இந்த தீர்ப்பை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும்
இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது இன்றைக்கு வந்த செய்தி தான். 25/7/2025க்கு வெளிவந்த ஒரு செய்தி தான். நம்ம தினத்தந்தியில வெளிவந்த அந்த செய்தியை தான் மேற்கோள் காட்டி பேசுறோம். சீம கருவேல மரங்களை அகற்ற விரும்பும் தொண்டு நிறுவனங்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என அரசுக்கு ஹைகோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்கு. அதாவது சீம கருவேல மரங்களை அகற்ற விரும்பும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு 24 மணி நேரத்துக்குள்ள அனுமதி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சீம கருவேல மரங்களை அகற்ற கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் என் சதீஷ்குமார், டி பரதசக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய சிறப்பு டிவிஷன் பெஞ்சில் நேற்று விசாரிக்க வந்தது. அதாவது முன்னாடி 23ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது வைகோ நேரில் ஆஜராகி வாதிட்டார். அவர் தன் வாதத்துல விவசாயிகள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுடன் இணைந்து தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டியில் உள்ளிட்ட பல இடங்கள்ல சீம கருவேல மரங்களை அகற்றினேன். கருவேல மரங்களை எரிப்பதால் வெளியாகும் கரியமில வாயு காரணமாக எனது நுரையீரல், தொண்டை பாதிக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்கள்ல வருவாய்த்துறை அதிகாரிகள் கருவேல மரங்களை அகற்ற எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். இதனால் கருவேல மரங்களை அகற்றும் பணியில் பொதுமக்கள் பங்களிப்பில் தொய்வு ஏற்பட்டது. மாவட்ட கலெக்டர் தலையிட்ட பிறகு மரங்களை அகற்ற வரும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அனுமதி வழங்குகிறார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் ஹைகோர்ட் உத்தரவை நிறைவேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் இது தொடர்பாக அறிவுறுத்தல் வழங்கும்படி தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிட வேண்டும். சீம கருவேல மரங்களை அகற்ற அனுமதி கோரும் தன்னார்வலர்களுக்கு 24 மணி நேரத்தில் அனுமதி வழங்க வேண்டும் என உத்தரவிட வேண்டும் என்று வைகோ அவர்கள் கூறினார்கள். அரசு தரப்பில் ஆஜரான வக்கீல் என்ன சொன்னார் அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு நிலங்கள்ல வளர்ந்திருக்கும் கருவேல மரங்கள் கிட்டத்தட்ட 90% அகற்றப்பட்டு விட்டன. வட மாவட்டங்களில் இந்த பணியில் சிறிது சுணக்கம் ஏற்பட்டு இருக்கிறது என்றார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், சீமை கருவேலை மரங்களை அகற்றும் பணிக்கு ஹைகோர்ட் நியமித்த நீதிபதிகளுடன் அரசு செயலாளர்கள் எந்த கூட்டத்தையும் நடத்தவில்லை. இதனால் நீதிபதிகளுக்கு யாரை தொடர்பு கொள்வது என்பது தெரியவில்லை என்றனர். பின்னர் நீதிபதிகள் சீம கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பான உத்தரவை அமல்படுத்தும் வகையில் வருவாய்த்துறை செயலாளரை நோடல் அதிகாரியாக நியமிக்கிறோம். அவர் வருகிற 31ஆம் தேதி ஹைகோர்ட்டில் நேரில் ஆஜராகி தேவையான ஆலோசனைகளை வழங்க வேண்டும். அதே போல சீமை கருவேல மரங்களை அகற்ற தேவையான நிதியை அரசு ஒதுக்க வேண்டும். அரசு நிலங்களில் உள்ள சீம கருவேல மரங்களை அகற்ற அனுமதி கோரும் தன்னார்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள் 24 மணி நேரத்துக்குள்ள வருவாய்த்துறை அதிகாரிகள் அனுமதி வழங்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கின்றனர். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் சீம கருவேல மரங்களை அகற்றும் பணியில் வைகோவை போல தன்னார்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள் அப்படிங்கிறதான் இந்த செய்தி. இதுல இன்னொரு சட்ட சிக்கலும் இருக்கு நம்ம கிராமப்புறங்கள்ல. இப்ப நம்ம 6ஆம் அறிவுன்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இப்ப நம்ம வந்து எங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு கண்மாயில் இருக்கக்கூடிய சீம கருவேல மரங்களை நான் அகற்றுறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்ப மனு பண்றேன் அப்படின்னா எனக்கு உடனே வந்து அனுமதி கிடைக்குதுன்னு வைங்க. ஆனா ஊருக்குள்ள இருக்கிற சில பிரச்சனைகளை தாண்டி தான் நம்ம அதுக்குள்ள போக வேண்டியிருக்கு. இப்போ ஒரு சில ஊர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா கட்ட பஞ்சாயத்து இருப்பாங்க. இந்த சீம கருவேல மரங்களை டிஃபன் பண்ணியே இந்த ஊர் ஏலத்துக்கு விட்டு அதை ஒரு நபருக்கு ஏலத்துக்கு விடுவாங்க. ஏலத்துக்கு விட்டு அதுல இருந்து வர்ற வருமானத்தை ஊருக்காக எடுத்து என்ன செய்வாங்கன்னா அந்த கோவில் திருவிழாக்கள், மற்ற காரியங்களுக்காக என்ன செய்வாங்கன்னு பயன்படுத்தாங்க. ஒருபோதும் அந்த ஊருக்கு சாலை அமைக்கவோ, தண்ணீர் தொட்டி அமைக்கவோ, இல்லை வந்து தெருவிளக்கு பராமரிக்கவோ, அந்த ஊருக்கான அடிப்படை வசதிகளுக்காக அதை பயன்படுத்த நான் பார்த்ததே இல்லை. ஆனால் மற்றபடி கோயில் திருவிழா மற்ற விதங்களுக்கு என்ன செய்வாங்க, வட்டி கொடுப்பது, வாங்குவது, இதுக்காக என்ன செய்வாங்கன்னா பயன்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட அந்த உள்கட்டமைப்பு, இந்த ஊர் கட்டமைப்பு இருக்குல்ல, இதெல்லாம் உடைச்சு நம்ம வந்து இந்த சீமக்கருவேல மரங்களை அகற்றுறதுக்கு நம்ம முடியுமா அப்படின்னா அது பெரிய சவாலாகவும் கேள்விக்குறியாக வந்து நிற்கும். யாரோ தெம்புள்ள திராணி உள்ளவர் இருக்கிறார்களோ அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இந்த சீமக்கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இது கண்டிப்பா வந்து செய்யலாம். ஆனா உண்மையாலுமே ஒரு ஊருக்குள்ள இதுக்கு எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகள் கண்டிப்பா ஊர் பிரச்சனைகளை வந்து பெரிய அளவுல இழுத்துக்காதீங்க. மேக்சிமம் தொண்டு நிறுவனங்கள் தான் ஒரு பெரிய பெரிய தொண்டு நிறுவனங்கள் எடுத்து அதை அகற்றுவதற்காக முன் வரட்டும். அதே மாதிரி பஞ்சாயத்து சார்பில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அரசுக்கு கோரிக்கை வச்சு இந்த மாதிரி வந்து இங்க இவ்வளவு கருவை மரங்கள் இருக்குங்கிற டேட்டாவை வேணா நம்ம அரசுக்கு கடத்தலாம். எங்க ஊர் கம்மாயில இவ்வளவு இருக்கு, கருவை மரம் இருக்கு, இந்த ஊரணியில இவ்வளவு கருவை இருக்கு அப்படிங்கிற இன்டிமேஷனை வேணா சமூக ஆர்வலர்கள் நாம் என்ன செய்யலாம்னா அரசுக்கு பாஸ் பண்ணி அதை நம்ம ஒழிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அப்படி ஒழிக்கிறதுக்கு மட்டுமில்லை, அதுக்கான மாற்று வழியையும் உண்டாக்க அரசு வந்து செய்ய வேண்டும் என்பதையும் நாம் மனுவில் குறிப்பிட்டு நாம் தெரிவிக்க வேண்டும்ங்கிறதையும் இந்த வீடியோவிலேயே உங்களுக்கு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவர்களுக்கு இந்த தகவலை கடத்துங்க. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.